ஆடை தயாரிப்பு தொழிலில் திருப்பூருக்கு அடுத்தபடியாக நத்தம் பேரூராட்சி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதலிடம் தருவது ஆடைகளுக்குத்தான். டி ஷர்ட் உள்ளிட்ட நவீன ஆயத்த ஆடைகள் தயாரிப்பில் திருப்பூர் நகரம் முன்னணியில் உள்ளதைப் போல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சியில் ரெடிமேட் சட்டை தயாரிப்பு குடிசை தொழில் போல் நடைபெறுகிறது. மிக குறைந்த விலையில் இங்கு தயாராகும் ஃபார்மல், செமி ஃபார்மல் ரெடிமேட் ஷர்ட்டுகள் இளைஞர்களை அதிகம் கவர்ந்து வருகிறது. எப்படி உருவாகிறது ஒரு ரெடிமேட் சட்டை என்பதை விளக்குகிறார் ஆடை உற்பத்தியாளர் ஹக்கீம். துணி அகமதாபாத், பாம்பே இங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த துணியை வாங்கிட்டு இங்கே வந்து கட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம தான். கட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அது அப்படி ஸ்டிச்சிங் யூனிட் கொடுத்துட்றோம். ஸ்டிச்சிங் அவங்க பண்ணதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதோட கரெக்ஷனை பூராமே பண்ணுறதுக்கு செக்கர் ஒரு ஆளை பண்ணிடுறோம். செக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சட்டுக்குள்ளே காஜா பட்டன் மிஷின் மூலமாக போயிட்டு திரும்ப ஃபைனல் ப்ராசஸுக்கு அயனிங் செக்ஷனுக்கு வந்துடுது. அயனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பிள்ளைங்களை வச்சு திரும்ப நம்ம பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக எல்லா கடைகளுக்கும், ஒரு கிராமங்கள்லேருந்து ஒரு நகரம் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு நம்ம சட்டையை நம்ம வெளியில் கொடுத்து சேல்ஸ் பண்ணி. இங்கு உற்பத்தியாகும் ரெடிமேட் சட்டைகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தற்போது மின்சாரம் தட்டுப்பாடின்றி விநியோகிக்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கூறுகிறார் இந்த தொழிலை பல வருடங்கள் மேற்கொண்டு வரும் அப்பாஸ். ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மின்சார தடை இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். சிறு வியாபாரிகளிலிருந்து லேபர்லேருந்து பெரிய முதலாளிகள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் தடை இல்லாமல் வர்றது அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே நத்தத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு லேபர் ஒரு 300 to 400 சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போவுமே இருக்கும். ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 500 to 600 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பாதிப்பாங்க. வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ், அயன் பண்ணுறவங்க அந்த மாதிரி வழியில் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 40,000 to 50,000 பேர் வேலைவாய்ப்பு பெறாங்க. பார்த்தீங்கன்னா அதிகமான சட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு காரணத்தினால இன்றைய சூழ்நிலையில் வேலையாட்கள் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மக்கள் தமிழகம் முழுவதும் போய் திருப்பூரில் போனால் வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் நிறையா தேடி போகிறாங்க. அதே சூழ்நிலை நத்தத்தில் இருக்குது. நதிநீர் பிரச்சனையால் அண்டை மாநிலங்களுடனான பதற்றம் மீண்டும் ஏற்படாமல் இருந்தால் இந்த ஆண்டு தீபாவளி தங்களுக்கும் இனிப்பாக இருக்கும் என்பது நத்தம் ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நத்தத்தில் இருந்து செய்தியாளர் லாசர்.